வணக்கம். அழகு தமிழில் சுலபமாய் ஆங்கிலம் படிக்கலாம் வாருங்கள். முதல் காணொளியில் 2 கேள்வி கேட்டிருந்தோம். இவர்கள் என் நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது இட் இஸ் மை மாம் என்பது சரியா? ஏன்னா ஷீ இஸ் மை மாம் அப்படின்னு நம்ம அந்த காணொளியில் பார்த்தோம். அப்போது ஷீக்கு பதிலாக இட்டுன்னு போடுறது சரியா? இட்டுனா இது அப்படின்னு தானே சொல்கிறோம். சரியா அப்படிங்கிறத பார்த்தோம். வாங்க அதுக்கான விடையை பார்ப்போம். இப்போ முதல்ல இவர்கள் என் நண்பர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 4 பேர் இருக்காங்க. அந்த ஒரு பையன் வந்து இவர்கள் என் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் எல்லாமே ஒன்றா இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். இவர்கள் என் நண்பர்கள். இந்த படத்தில் பாருங்கள், ஒரு குட்டி பையன் கரையில் இந்த பக்கம் நிற்கிறான். அவன் நண்பர்கள் 2 பேர் கரைக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட அவன் என்ன சொல்கிறான்? அவங்க என் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போது தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இவங்க என் நண்பர்கள், ஸோ தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அவங்க என் நண்பர்கள், அதனால் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2வது கேள்வி, இட் இஸ் மை மாம்னு சொல்கிறது சரிதானா? அது எப்படி வருங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இந்த படத்தில் ஒரு பெண்மணி கேட்குறாங்க சின்ன பையன்கிட்ட, ஹூ இஸ் திஸ் அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்? திஸ் இஸ் மை மாம். இவங்க என் அம்மா. சரியா? இதே இந்த படத்தில் ஒரு பெண் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பெண் வந்து ஹூ இஸ் ஆன் த ஃபோன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் மை மதர். இட், இங்கே இட் வருது. சரிங்களா? இதில் பார்த்தா 2 சின்ன பிள்ளைங்க கடையிலேருந்து ஏதோ சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு பையனோட அம்மா எதிர்பாராமல் அந்த பக்கம் வந்துட்டாங்க. இன்னொரு பையன் யார் அவங்க அப்படின்னு கேட்குறான், ஹூ இஸ் தட் அப்படின்னு. இந்த பையன் தெரிச்சு ஓடிட்டுருக்கான், இட் இஸ் மை மாம் அப்படின்ட்டு. ஏன்னா எதிர்பாராமல் அம்மா வந்துட்டாங்க, கையங்கிழமாக மாட்டிக்கிட்டான். வீட்டில் என்ன நம்மளுக்கு கிடைக்குமோ அப்படின்ற பயத்தில் ஓடுறாரு. அப்போது அம்மா அங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ இட் இஸ் மை மாம். பக்கத்தில் இருந்தால் திஸ் சொல்கிறோம், தள்ளி நின்றால் இட் சொல்கிறோம். ஃபோனில் பேசினவங்களும் இது எங்கள் அம்மா, ஃபோனில் யார்? எங்கள் அம்மா பேசுகிறாங்க, இது எங்கள் அம்மா அப்படி சொல்லுவோம்ல. அப்போது பக்கத்தில் அம்மா இருக்கும்போது இவங்க என் அம்மா அப்படின்னு அறிமுகப்படுத்துவோம். ஸோ பக்கத்தில் இருக்கும்போது திஸ் இஸ் மை மாம், தள்ளி இருக்காங்க, ஃபோனில் இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லும்போது இட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம இன்னும் 2 விஷயம் பார்த்துருக்கோம். இது யார் அப்படின்னா ஹூ இஸ் திஸ். அப்புறம் தொலைபேசியில் யார், இதுக்கு ஆங்கிலத்தில் ஹூ இஸ் ஆன் தி ஃபோன். அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.